தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ ஜனங்களே, யூதர்களுக்கு அது இருண்ட காலம். அந்த இருண்ட காலம் எப்படிப்பட்டதா இருந்தது? பாபிலோனியர்கள் அந்த யூத தேசத்தை முற்றுகையிட்டனர். வெளியிலிருந்து ஒரு பொருளும் உள்ளே வரவில்லை, உள்ளே இருந்து ஒரு பொருளும் வெளியே செல்லவில்லை. பசி, பட்டினி, பஞ்சம், பல கொடுமைகள் யூதர்களுக்கு நடந்து கொண்டிருந்தது. சிறையிருப்பின் வாழ்க்கை, எல்லா ஜனங்களுக்கும் பசியும் வேதனையும் வறுமையுமை காணப்பட்டு கொண்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசுகிறார். பாபிலோனியர்களிடம் ஒப்புரவாகிவிடு என்று. அவர்களுடைய மனம் கடினத்தின் நிமித்தம் எப்படியும் உதவி வந்துவிடும், ஏதாகிலும் வழி வந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியிலே பாபிலோனியர்கள் யூத தேசத்தை முழுவதும் அழித்து சிறைபிடித்தனர் ஜனங்களை. அந்த சிறையிருப்பின் நேரத்திலே எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த இருண்ட நேரத்திலே, அந்த இருளான வாழ்க்கையிலே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33:3 சொல்லுகிறது, ஏகோவா என்னும் நாமமுள்ள நான் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், உனக்கு தெரியப்படுத்துவேன், செய்வேன் என்று சொல்லவில்லை. மிகப்பெரிய உபத்திரவத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் பல ரகசியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு பிரச்சனையிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் வழிவாசலை காட்டுவார். இந்த வழியை கடந்து செல், நீ விடுதலை அடைவாய் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் இருதயம் கடினப்படுத்தி கொண்டு, கர்த்தர் இறங்கி எனக்கு வேலை செய்யணும், காரணம் என் தேவன் எனக்கு வேலைக்காரனாய் இருக்கிறான், அதனால் அவன் எனக்கு வேலை செய்வான் என்று நீங்கள் எண்ணம் கொண்டு கடினமாய் இருப்பீர்கள் என்றால், அந்த படுகொலியிலே நீங்கள் விழுந்து விடுவீர்கள். காரணம், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அறிவிப்பேன், உனக்கு நற்செய்தியை கொடுப்பேன். அந்த செய்தியை நீ கவனமாய் கேட்டு செயல்படுத்தும் பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை தெரியப்படுத்துவேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு செய்திகள் வரும். அந்த செய்தியை கவனமாய் கேட்டு செயல்படுத்துங்கள். உங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறவர் தேவன்தான். ஆனால் அவர் உங்களுக்கு வேலைக்காரன் அல்ல, வேலைக்காரி அல்ல. நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுது, ஒருவேளை உங்கள் எதிராளியிடம் ஒப்புரவாகு என்று சொன்னால் ஒப்புரவாகுங்கள். ஏற்ற நேரம் வரும் பொழுது உங்கள் எதிராளிகள் விழுவதை நீங்கள் காண்பீர்கள். பாபிலோனியர்களுடைய சாம்ராஜ்யம் விழுவதற்கு தேவன் மேதியர்களை, பெர்சியர்களின் ஆவிகளை தூண்டிவிட்டது போல, கர்த்தர் உன் எதிரியை அழிப்பதற்கு இன்னொரு எதிரியை கொண்டு வருவார் அவர்களுக்கு. தேவ பிள்ளையே, நீ எப்படி இருக்கிறாய் என்பதுதான் பொருள். தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி கேட்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போவது கிடையாது. கர்த்தர் உனக்காக இறங்கி யுத்தம் செய்வார். எப்பொழுது? அவர் சொல்லுகிறதை நீ செய்யும் பொழுது. கர்த்தரை வேலைக்காரனாக காணாதே. ஆண்டவர் இறங்கி வந்து யுத்தம் செய்யும். யுத்தம் மாத்திரமே ஜெயத்தை தராது. ஒப்புரவாகுதல் அதைவிட சிறந்ததான் இருக்கும். தீர்க்கதரிசியை கொண்டு அதைதான் யூதர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அவர்கள் கேட்கவில்லை, அடிமையாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் உன்னுடைய இருதயம் அந்த யூதர்களைப் போல கடினப்பட்டு இருக்கும் என்றால் ஜாக்கிரதையாயிரு, அடிமையாகி விடுவாய். ஆனால் கர்த்தர் உனக்கு நற்செய்தியை வைத்து இருக்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவனிடத்தில் ஒப்புரவாகிக்கொள். அவர் உனக்கு ஒரு மனதின் ஆவியை கொடுப்பார். உன் எதிராளிகளிடம் கூட நீ ஒரு மனதாவாய், அவர்கள் உன்னோடு ஒரு மனதாவார்கள். கர்த்தர் புதிய வாழ்க்கையை கொண்டு வருவார். உன் எதிரிகள் விழுவதை நீ காண்பாய். God bless you.